சபாஷ். எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆகணுங்கிற முடிவோடு இருக்க. குட். நான் நார்மலா ஒருத்தர் வீட்டுக்கு போனா அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பாவம், உனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி கொண்டு வா. உன் கையால கொடுத்தேன்னா செம கிக்கா இருக்கும். போ. ஓ, சொல்லு இவ்வளவு யாரா நீ? சிவா. ஓ, இந்த ஏரியாவுல ரவுடித்தனம் பண்றவன் நீதானா? நான் ரவுடித்தனம்லாம் பண்றது இல்ல சார், நீங்க கிளம்புங்க சார். அப்போ நான் ரவுடியா? நான் அப்படிலாம் சொல்ல சார், நீங்க கிளம்புங்க சார். போங்க. எப்படி 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 ரவுடின்னு தானே சொன்னேன். நான் அதெல்லாம் சொல்ல சார், நீங்க புறப்படுங்க சார். என்னடா சொல்ல? இப்ப புரிஞ்சிருக்குமே போலீஸோட பவர் என்னன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. என்னடா சொன்னதே சொல்லு. பாத்தியா சிவா ரூபத்தை? இதுக்கு முன்னாடி தெரியாதது கூட தெளிவா தெரிஞ்சிருக்குமே. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு நீ வந்த பொலி பொலி போட்டுருவேன். என்ன சிவா, திருவிழாவுக்கு லைட் போறதை தவிர வேற எதுக்காக கோயில் பக்கம் வரமாட்டியே? இன்னைக்கு என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்ல சாமி, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு கலெக்டர் பரீட்சை எழுத போகுது. அது நல்லா எழுதணும்னு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணி கொடுங்க. ஓ, பேஷா பண்ணிடலாம். யோ சாமி, சாமி கிட்ட 4 மந்திரம் அதிகமா சொல்லி பாஸ் பண்ண வை. பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் வர சொல்றாரு, வாங்க. எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சுங்க. சார், கொஞ்சம் ஓரம் போங்க சார். யாரு? மேடம், 10 நிமிஷம் சார் கிட்ட பேசிட்டு அப்புறமா நீங்க புறப்பட்டு போயிடலாம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, இப்பவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. மரியாதையா சொன்னா வரமாட்டேன். வாடி. எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏமா இவ்வளவு லேட்டு? மணி என்னாச்சு பார்த்தல? சாரி சார். சரி சரி கொடு. போய் உட்கார்.
உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஆமாடா, உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? அது கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அதே தான் நானும் சொல்றேன். நம்மளை விட்டு அந்த பொண்ணுக்கு வேற யாரு இருக்கா? அதுக்காக இப்படிதான் உயிரை கொடுப்பாங்களா? விடுமாமா, நமக்கு என்ன இது புதுசா? தேவையில்லாததுக்கெல்லாம் அடிபட்டிருக்கோம். இது அந்த பொண்ணு வாழ்க்கை விஷயம். அதுக்காக சண்டை போட்டது ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் சரி சிவா. அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லையே. நீ ஆசையா வாங்கின காரை வித்து அந்த பொண்ணுக்கே தெரியாம அவளுக்கு போய் சேரணும்னு எல்ஐசி காரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். அதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தவங்க காசுல தனக்குன்னு ஆதாயத்தை தேடுற இந்த உலகத்துல நீ செஞ்ச உதவியை என்னன்னு சொல்றதுடா சிவா. நீ சொல்ற மாதிரி நான் ஒன்றும் பெருசா பண்ணல. தினமும் கோயில் உண்டில எத்தனையோ கோடி மக்கள் காணிக்கையா பணத்தை கொண்டு வந்து போடுறாங்க. அதை போடுறவன் நல்லவனா கெட்டவனா திருடனா இல்லை என்ன மாதிரி முரடனான்னு யாருக்கு தெரியும்? அது எல்லாத்தையும் அந்த சாமி பெருந்தன்மையோட ஏத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நான் மறைமுகமா உதவி பண்றதா நினைச்சுங்க. யாருமே இல்லாத பொண்ணுக்கு உதவி பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மாமா. யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பரிசு நல்லா எழுதினீங்களா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சண்டை போட்டுருந்தல ஒருத்தன் கத்திய நீட்டினா திரும்பினா கீறிடுச்சு. இது சரியா போயிடும் டாக்டர் சொல்லிட்டார். அவன் யாருன்னு காமிச்சிட்டான்ல. இப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சிவா சவுண்ட் சர்வீஸ்னு போர்டு மாட்டிக்கிட்டு கடைக்குள்ள கஞ்சாவையா வச்சு கடத்துற. ஏய், கடைக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லாரும் தேடுங்க. என்னடா லுக்கு விடுற? வெறும் 100-200க்கே மைக் செட்டை வாடகைக்கு விட்டு புடைக்கிற உனக்கே இவ்வளவு நக்கல்னா காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? சார் இங்க இருக்கு சார். கஞ்சா கேஸ் பெயிலே கொடுக்க மாட்டாங்க. உள்ள தள்ளி கூழு கேப்பன்னு எவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு பார்க்கிறேன். நவோ கஞ்சா கேஸ பிடிக்கிறேன்னு ஆட்டின்னு வந்த இப்ப சாணி உள்ள கை விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. அந்த கிரீஸ மூஞ்சில தடவிக அழகா இருப்ப. போட்டு இருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்காம மாமூல் வாங்குற உனக்கே இவ்வளவு நக்கல் இருந்ததுன்னா உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கணும்.
உன் ஆளை வச்சு நீ இங்க வதச்சது உன் வீட்டுல வளருது. ஏய், ஏய் லப லபன்னு கத்தாத. அங்க பார். ஏயா காக்கி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கஞ்சாவா கடத்திக்கிட்டு இருக்க? ஐயோ, நோ சார். உன் வீட்டுல கஞ்சா இருந்தது நானே என் கண்ணால பார்த்தேன். மரியாதையா ஜீப்ல ஏறு. கஞ்சா கேஸ் பெயில் கூட கொடுக்க மாட்டாங்க. களி கேப்பங்களி தான் தருவாங்க. போ போ போ.